நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். இந்த ஆள் ஏன்டா இப்போ கால் பண்ணுறான்? இவனுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் இல்லை, என் உயிர் எடுக்கிறது தான் மொதல் வேலையே. சரி, எடுத்து பேசு. ஹலோ. எஸ் சார், எஸ் சார். அது அந்த 7 ஸ்லைடில் இருக்குது சார். மாற்றணுமா சார்? சரி சார், மாற்றி அனுப்புகிறேன் சார். என்னடா சொல்கிறான்? மத்தியானத்துலேருந்து உட்காந்து ஒரு வேலையை செஞ்சால் அது வேல்யூ தப்பு, சரியில்லை, மறுபடியும் வேலை செய்யுன்னு சொல்கிறான்டா. மொக்கையாக இருக்குடா. உயிர் போகிற வரைக்கும் வேலை செய்ய சொல்லுவான் போல். சரி விடுறா. இல்லைடா, கஷ்டப்பட்டு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபைனல் இயரில் எல்லா இயரையும் கிளியர் பண்ணி கோர் கம்பெனியில் தான் ப்ளேஸ் ஆகணும்னு கிடைக்கிற ஐடி ஆஃபரெல்லாம் விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு வந்தால் அவன் கொடுக்குற புடலங்கா சம்பளத்துக்கு சாவடிப்பான், சாப்பிட கூட விடாமல். சரி கிளம்பு, ட்ரெயினை பிடிப்போம். விடுறா மச்சான், எல்லாம் மேனேஜர் ஆகிட்டா சரியாயிரும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நம்மலாம் எப்போ மச்சான் பெரிய ஆள் ஆகும்? கொஞ்ச நாள் ஆயிடலாம்டா. இதெல்லாம் சரியாக வராது மச்சான். ஒன்று சூப்பர் சிங்கரில் பாடி பெரிய ஆள் ஆகிடணும், இல்லை ஜோடி நம்பர் 1 அந்த மாதிரி இதில் ஆடி பெரிய ஆள் ஆகிடும். நீயாவது கையை கால ஆட்டி எதாவது பண்ணிடுவேன். நான்லாம் அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி ட்ரெயின் இருக்குல்ல, அதில் கூரையை பிச்சு கொள்ளடிச்சதான் உண்டு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஹலோ, சொல்டா. ஆஃபீஸ்க்கா? டேய், நேற்று என்ன நடந்துன்னு மறந்துட்டியா? இனிமே நம்ம ரேஞ்சே வேறு. சரி ரெடியாகு, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், மிஷ்டிச்சு விரட்டணும், ஆகவே இருக்கணும். நாடி ഞരമ്പ് വലിഞ്ഞു മുറുകണ്, പേശികളാകെ ഉരുണ്ട് കയറണ്. தம்பி கொஞ்ச நேரம் வெளியேறு, அண்ணன் சார்கிட்ட பர்சனலாக பேசணும். 5 minutes வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு நான் கூப்பிடுறேன். ஓகே சார். நான் கார்த்தி, சௌக்கியமா? அது கார்த்திகா? ஆமா, அதானே உன் பேரு? என்னடா ஆச்சு உங்களுக்கு? ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லியிருந்தா அதை விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு ஒரு மாதம் லீவு வேணும். லீவ் அதெல்லாம் முடியாது. அப்போ எங்கள் வேலை ஏதாச்சும் ரொம்ப ஆடாதீங்கடா, கஷ்டப்பட்டா என்கிட்ட தான் திரும்பி வரணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். வட்டா டோர்ல புவர் டீ பாய். டேய், வேலை வேணா அன்னைங்கள வந்து பாரு. என்ன மச்சான், வேலை முடிஞ்சதில்ல? முடிஞ்சிருச்சா? இப்போ தாண்டா ஆரம்பிக்குது, இன்னும் நிறைய இருக்கு. ராபர்ட், இந்த வண்டி மொக்கையா இருக்குடா, உள்ள போய் வேற ஏதாவது பார்க்கலாம் வா. டயர்டாக இருக்கு, வீட்டுக்கு போ. காசு பண்ண துட்டு பண்ணி. மச்சான், நியூஸ் பத்தியா? ஏன்டா, என்னடா ஆச்சு? கண்ணாடி கழட்டி டிவியை போடுறான். கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக இன்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அதிரடியாக அறிவித்துள்ளார். அதுவும் இல்லைன்னா இந்த கூரையை பிச்சு கொள்ளடிச்சாதான் உண்டு. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த பை நிறைய பணம் கிடைச்சாதான் உண்டு. மச்சான், நிஜமாலே பண்ணுண்டா. டேய், என்னடா சொல்ற? யார் தாடா இருக்கும்? யாரா இருக்காங்க போய் பாரு. மச்சான், யாருமே இல்லடா. யார்தாடா இருக்கும்? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ்ட்டு கொடுத்துடலாமா? போலீஸ்?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்போ பெரிய ஆளாக போகிறேன்னு கேட்டேன்ல, ஆயிட்டோம் மச்சி. சரி வேறங்களாம். कि रात 12 बजे तक கூடாது. पुराने 500 और 1000 रुपए के नोट स्वीकार करने की छूट होगी। இதுக்கு மேலே இது இங்கே இருக்கக்கூடாது. வா போலாம். சே, ஏன் மச்சான் அவங்க மட்டும் இப்படி நடக்குது? கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு. பேசாமல் இதை பேங்க்கில் யார்ட்டையாவது கொடுத்து மாற்றிடலாமா? போடா மாங்கா, நியூஸை பார்த்தல எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்கன்னு. இதை கையிலையும் வச்சுக்க முடியாது, இன்னும் செலவு பண்ண முடியாது. சரி விட்றா பாலா, இதுதான் உழைப்பணம்னுன்றது. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டா இப்படி தான். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அடுத்து என்னடா பண்ணலாம்? 1 minute. ஹலோ கார்த்திக் சார், அந்த ப்ரெசன்டேஷன் கேட்டிருந்தீங்களே, நானும் வரேன்டா. அன்னைக்கு நாங்கள் விளையாட்டாக பேசினதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. ஓகே சார். அப்பா நாளைக்கு வர சொல்லிட்டாரா? ஏதோ இந்த காசை வச்சு ஒரு நாளாக தான் என்ஜாய் பண்ணோம். கிழிச்சான், கார்டில் இருந்த காசு இல்லை கரைச்சேன். அப்போ அதுவும் போச்சா? So, we got the money. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.